மூட்டு தேய்மானங்கிறது சில பேருக்கு வந்து முழங்கால் மூட்டில் வரும். இது வந்து வயசு ஆறான வரக்கூடிய தேய்மானம். இது வந்து பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே, அது முக்கியமாக வந்து விரல் மூட்டு ஒவ்வொன்றும் அப்படியே வீக்கம் வரும், வலி வரும், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே சூடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சில பேர்த்துக்கு வரும். இதைத்தான் வந்து சரவாங்கி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரவாங்கிங்கிற மூட்டுவாதம் வந்து மெயினாக வந்து அந்த விரல் மூட்டில் தான் வரும். விரல் மூட்டில் வந்து ஒரு விதமான வலி, வீக்கம் அதெல்லாம் வந்து யங் ஏஜ்லேயே வரும், சின்ன வயசுலேயே வரும். அது போக வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ரொம்ப ஜாயிண்ட்லாம் ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ வந்து குளிர் காலத்தில் அப்படியே அவங்கள வந்து முடக்கி போட்டுரும். ஸோ அதுதான் வந்து முடக்குவாதம் கூட சொல்லுவோம். ஸோ இது வந்து நாம் இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம்னா நாளடைவில் அந்த மூட்டெல்லாம் தேஞ்சு போய் அந்த கை மூட்டெல்லாம் அப்படியே வளைய ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து சரவாங்கி. ஸோ இதை வந்து நம்ம கிளினிக்கலாக பார்க்கும்போதே நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பிளட் டெஸ்ட், லேப் டெஸ்ட் பண்ணுவோம். ஆர்ஏ ஃபேக்டர், ருமட்டாய்டு ஃபேக்டர்னு பண்ணுவோம், இல்லை ஆன்டிசிசிபி அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணி இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த சரவாங்கிக்கு உண்டான டேப்லெட்ஸ் நிறைய இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ருமட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிமார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கரெக்டாக எடுத்துக்கணும். மாத்திரையை விட்டு விட்டு சாப்பிட்றது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குளிர்காலத்தில் கண்டிப்பாக வலி அதிகம் வரும். குளிர்காலத்தில் மாத்திரையை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். வெயில் காலத்தில் கொஞ்சம் மாத்திரை டோஸ் வேணால் குறைக்கலாம். இப்போ மாத்திரை சாப்பிட்டும் நோய் வந்து கட்டுக்குள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜெக்ஷன் இருக்கு. மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு, இல்லை 6 months ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ சரவாங்கி அப்படிங்கிற மூட்டு வாதம் உள்ளவங்க உணவுகளில் என்னென்ன எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு பற்றி பார்ப்போம். மெயினாக அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய தானிய வகைகள் எடுத்துக்கலாம். கம்பு, கோதுமை, ராகி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபிஷ் ஐட்டம் எடுத்துக்கலாம். அடுத்தது வால்நட்டு, சியா சீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கலாம். காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ் உள்ள உணவு முறைகள். இதை எடுக்கும்போது சரவாங்கி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒமேகா 6 ஃபேட்ஸ் உள்ள உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்தது நல்லது. அது எதில் இருக்கு அப்படின்னா தக்காளி, உருளைக்கிழங்கு போன்ற உணவு வகைகள். அடுத்தது சுகரு, சால்ட் இன்டேக்லாம் குறைச்சிடணும். அது போக வந்து ரெட் மீட், அதாவது மாமிச வகைகள், மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் குறைச்சிடணும். அது போக ஃப்ரைட் ஐட்டம் எடுத்துக்கூடாது. ஆயிலையும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து தவிர்த்திடணும்.